வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜில் கிடையாது, வெஜ்ஜு ஸ்பெஷல் தான். முதல்ல அரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு புதினா, 3 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 3 பல் வெள்ளை பூண்டு, அப்புறம் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா அரைச்சு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் கிட்ஸ் இருந்தால் நெய் சேர்த்தலாம், இல்லைன்னா கூட எண்ணெய் மட்டும் சேர்த்துனா கூட போதும். அப்புறம் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு ரெண்டு பீஸ், ரொம்ப வேண்டாம், ரெண்டு பீஸ் போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் கலர் வர்ற வரைக்கும். அப்புறம் ஒரு கை முந்திரி சேர்த்திக்கலாம். முந்திரி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒன்றே ஒன்று போதும், ஏன்னா தக்காளி 70 ரூபா விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா 2 கூட சேர்த்திக்கோங்க. எனக்கு 1 போதும். புளி சேர்த்ததுனால அந்த அந்த புளிப்பே போதும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன் தான், ஆனால் எனக்கு எல்லா மாதமுமே புரட்டாசி மாதம்தான். பட் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன். அவங்களுக்கு சண்டேனா நான்வெஜ் இருக்கணும். இந்த புரட்டாசி மாதத்தை ஷாக் காமிச்சு நான் வெஜ்ஜு சமைச்சு ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. புதினாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு தேவையான தண்ணியோட ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா உப்பு பார்த்துட்டு அடுப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான புதினா சாப்பாடு. பேச்சுலர்ஸ் செய்யலாம். கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கவங்க, எதுவும் சமைக்க தெரியாதுங்கிறவங்கலாம் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம். கிட்ஸ் இருந்தாங்களா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். புதினா சாப்பாடு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே இந்த சேனல் சர்ப்ரைஸ் தான். என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் சர்ப்ரைஸ். பட் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க, ஹஸ்பண்டுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருங்கிறதுனால நான் ஒருத்தர்கிட்டையுமே சொல்லலை. ஸோ வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க. ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்டர்காஸ்ட் கப்புள்ஸ் எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன சொல்ல, உண்மையாகவே ஸ்க்ராட்ச்ல இருந்தால் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒன்றா அப்டேட் கொடுத்துட்டே வரேன். நீங்களும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, வீடியோ ஏதாவது டெவலப் பண்ணணுமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.